சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு கடைசியாக போறாள் அவர் யாரு? பாவத்தில மூழ்கி இருந்தவர், நன்மையே செய்யாதவர், கலிமா சொல்லி இருந்தார் ஆனால் பாவத்தில மூழ்கி இருந்தவர், ஒரு சுஜூது கூட செய்யாதவர். இவரை நரக நெருப்பில போட்டு சுட்டு இவர் கரி போல ஆகிப்பாராம். அடுப்பு கரிக்குது, இது போல ஃபஹ்மன் கரியாக மாறிப்பார். அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து வெளியில் எடுப்பான். எடுத்து ஜீவ நதி என்ற ஆறு இருக்குது, நஹருல் ஹயாத், முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத், அதுல போட்டு அவரோட பொடி எல்லாம் வளர்ந்துடும். இப்ப சொல்ல சொர்க்கத்துக்குள்ள போண்டு ஓண்ட இடத்தை புடி. இவன் சொல்லுவாரு, யா அல்லாஹ் சொர்க்கம் ஃபுல் ஆயிக்கே, எங்களுக்கு இடம் இல்ல போலிக்கு, லாஸ்டுக்கு இல்லையா நாங்க வந்து வஜத்துஹா மல்ஆ, சொர்க்கம் நிறைஞ்சு போய்த்திருக்குது, எங்களுக்கு இடம் இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன, இங்க இடம் இல்லைன்னு கதை இல்லடா, உனக்கு எவ்வளவு இடம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? உலகம் போல 10 மடங்கு, சாய்ந்த மருது போல 10 மடங்கோ, கல்முனை போல 10 மடங்கோ இல்ல, உலகம் போல 10 மடங்கு உனக்குள்ள இடம். இது கடைசியா போற சொர்க்கவாதிக்கு. முஸ்லிம் ரிவாயத்துக்கு, சஹீஹ் முஸ்லிம், லக்க மிஸ்லு துன்யா வ அஷரத்து அம்சாலிஹா, உனக்கு உலகமும் அது போல 10 மடங்கும் காணி. இங்க ஒரு காணிய வாங்கினா அத டோசர் போட்டு பெக்கோ போட்டு வெளிசாக்கொடியே, பாம்பு பொந்து ஒரு பக்கத்துல, சேரு இன்னொரு பக்கத்துல, புழு இன்னொரு பக்கத்துல, பழைய சாமான்கள் இன்னொரு பக்கத்துல, இது போல அவிஞ்சி துருவாட வீசக்கூடிய காணிகள் சொர்க்கத்தில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துராபுஹா மிஸ்குன் அஸ்ஃபர், சுவர்க்கத்தினுடைய நிலவே, கீழே இருக்கிற மண்ணே நறுமணம் கவலும் கஸ்தூரி என்னாங்க. அங்குள்ள நிலமே கஸ்தூரி தான். சேரு காடெல்லாம் அங்க பாக்கிறார். உலகம் போல 10 மடங்கு ஒவ்வொரு ஆளுக்கு தாரா. இங்கதான் ரூம் இருக்குது, இங்கதான் குடிசையில வாழ்றாரு, இங்கதான் வீட்டில வாழ்றாரு, பெரிய பணக்காரர் மாளிகையில வாழ்றாரு, அரசர்கள் மன்னர்கள் கோடீஸ்வரர்கள் மாளிகையில வாழ்றாங்க. சுவர்க்கத்துல வீடு குடிசை இந்த பேச்சையில குடிசை வச்சிருக்குது, அது ஓய்வெடுக்க. சொர்க்கத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் பலஸ்தான் கட்டிக்கிறான், மாளிகை, எல்லாருக்கும் மாளிகை. பிளாக் கல்லால இல்ல, செங்கல்லாலையும் அல்ல, ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி, இடையில போட்டிருக்கிறது சுண்ணாம்பல்ல, இடையில வச்சிருக்கிறது கஸ்தூரி கலவை. ரப்பு எங்களை கட்டிக்கிறான். சஹாபாக்கள் துனியாவில் ஹயாத்தோடு வாழும் போது சஹாபாக்கள் போக போகிற சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு கேரண்டி, அது எவ்வளவு ஷூர். அது அங்கு கிடைக்கும் காணியில் யாருக்கும் பங்கில்லை, அங்கு கிடைக்கும் காணியில் அனந்திர சொத்து உரிமை இல்லை, நீங்களே பாவிக்க போறீங்க. அனந்திரம் வாரது மௌத்தானா? மௌத் இல்லங்க. அங்குள்ள மாளிகை உங்களுக்கு மட்டும்தான், இன்னொருத்தருக்கு அதில் உரிமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஅராஜோட இரவில நான் போய்கொண்டிருந்தேன், அப்படியே ஒரு மாளிகை தெரிஞ்சிச்சு, அதோட அழகு எப்படி என்றா மேகத்தை போல இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒன்றதான் ஒயிட் ஹவுஸ் என்றாங்க, வெள்ளையாக இருக்கிறதால இல்லையா? எவனோ கட்டினவன் எப்பவும் இடிய போகுது. ரசூலுல்லாஹ் வெள்ளையாக பார்க்கிறாங்க, மேகம் போல உள்ள எட்டி பார்க்கிறாங்க, ஒரு ஆறு ஓடுது, ஹூர்லீன் வுது செய்து கொண்டிருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. வஹூருல் ஈன் வம்ராத்தும் மினல் ஜன்னah ததவضா, வுது செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வந்துச்சு, இவ்வளவு அழகா இருக்குது, இது எனக்கு தானோ? மலாயிக்காமார்களை கேட்கிறாங்க, யாருடா இது? சொன்னாங்க, இது ஹதரத் உமர்ட சொர்க்கம். ஹதரத் உமர் துனியா அளிக்கிறாங்க, ஹதரத் உமர்ட சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல சொல்றாங்க, உமர் உங்களோட சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தேன்.
எவ்வளவு குளிர்ந்திக்கும் அவளுக்கு. நாங்க அடுத்தது ஏற போற இடம் அது, அடுத்த வீடுங்க. யா ரசூலல்லாஹ், ஏன் வெளியால பார்த்துட்டு வந்தீங்க, உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே? அது உமர் கேட்கிறான். சொன்னா யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அப்படியே ஒரு யோசனை வந்ததுதான், உள்ள போய் திரு பாப்போம். இருந்தாலும் நான் இல்லாத நேரம் ஏன் வீட்டுக்குள்ள ஏன் போனீங்க என்று உங்களோட ரோஷம் வெளிப்படுமோன்னு நான் பயந்தேன், அதால வந்துட்டேன். அதில் உமர் கேட்கிறா, அலைக்கு அகாரு யா ரசூலல்லாஹ், நீங்க போனாலும் நான் ரோஷப்படுவேன் யார் சொல்ல. அழுதுட்டாங்க. காணியும் தயார், சொர்க்கமும் தயார், எல்லாருக்கும் தயாராதை தயாராய். ஆக குறைஞ்ச சொர்க்கவாதிக்கு 2 ஹூர்லீன்கள் இருக்கிறாங்க, 2 மணப்பெண்கள். அதிகமான சொர்க்கவாதிகளுக்கு 70 பேர் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க யோசிப்போம், இங்க என்ன பெரிய பத்ர் யுத்தம் தானே போவோம் 2 பேர் இருந்தா. அங்க அப்படி யோசிக்கவே இடமில்லை. துனியாவில் உள்ள பெண்ணும் ஹூர்லீன்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சண்டை ஏன் வருகுது? பொறாம வாரதால. சண்டை ஏன் வருது? கபடம் வாரதால. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்துக்கு போக முதல்ல உள்ளங்களை துப்புரவு பண்ணுவோம், அதில் உள்ள பொறாமை, வஞ்சகம், இந்த தன்மை எல்லாம் கலட்டி எடுத்து தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். யாருக்கும் யாருடைய கோபமிக்காதாங்க. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவங்க உள்ளத்தில் இருக்கிற இந்த பொறாமை அதெல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு தான் நல்லா அனுப்புறேன். எவ்வளவு சந்தோஷம் வைக்கும் வாழ்க்கை, ஒரு சண்டை இல்லைங்க. சொர்க்கத்துக்குள்ள போய் இறங்குற நேரம் அந்த மாளிகையின் வாசலில் சுவர்க்கத்து பெண்கள் இவர்களை எதிர்பார்த்து பார்த்திருப்பாங்களாம். ஹதீஸ் சொல்லு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அந்த பெண்களை படைச்சிருக்கிறதே ஒரு விசேட படைப்பவங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ, அவங்க எப்பவுமே குமரிகளாகத்தான் இருப்பாங்க. இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க, வயசு போறல்லவங்க. அவர்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த துருவாடை வீசும் வஸ்துக்களும் வராது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அவங்களோட கண்களை ஒரு தனியான அழகு, ஒடுங்கினது போல இருக்கும். இன்றைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றதாக இருந்தா அந்த வாலிபர்கள் ரொம்ப பயத்தோடு தான் கல்யாணம் பண்றாங்க. உள்ளால இவள் யாரோட தொடர்போ தெரியாது. எத்தனை பேரோட போன்ல தொடர்பு வச்சிருக்கிறாளோ, வாப்ப வலியுல்லான்னு சொல்றாரு, இவள் அபூஜஹில்ட மகளாக நிக்கிறாளோ என்று பயத்தோடு தான் நிக்காஹ செய்றவங்க செய்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்றான், நீங்க தொட முன்னால ஒரு ஜின்னும் அவளை தொட்டதில்லை, ஒரு மனிதனும் தொட்டதில்லை. லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், ஜின்னும் தொட்டதில்லை, மனிதனும் தொட்டதில்லை. உங்களுக்கு தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு செல்வந்தர் அவரது மனைவிய அழகாக உடுப்பாட்டி அழகு பார்க்கிறார். எவ்வளவு கொடுப்பு வாங்குவாரு? ஒரு 50,000 கொடுப்பு வாங்குவாரா? அதுக்கு பெரிய காசிக்காரனை இருக்கணும். ஒரு 10,000 வாங்குவாரா? 5,000 வாங்குவாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு எப்படி உடுப்பாட்டி கொடுக்கிறான்டா, ஹூர்லீன்கள் தலையில போடுற முந்தானை இருக்குதே, உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்ததான். வல நஸீஃபுஹா கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, ஸஹீஹ் புகாரி ரிவாயத். அவளுடைய தலையில போட்டிருக்கிற அந்த முக்காடு இது உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் எட்டி பார்த்தா உலகத்தில் அப்படி ஒரு பகுதி வெளிச்சத்தில் வந்துடுமா, சூரியனை மறைச்சிருமா. இப்படியா நாட்கள் ஆக விலை உயர்ந்த பட்டு பிடவையால் அவர்களுக்கு ஆடை தயாராக இருக்குது. ஒரு ஹூருல் ஈனுக்கு 70 உடைகள். அந்த உடைகளின் ஊடாக காலில் உள்ள முள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மெரபோன பார்ப்பாங்க, கண்ணாடி போடாக்க. கற்பனையில கூட படாது மனுஷன். ரப்பு அவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிற அவனுக்கு இல்லை, எங்களுக்கு தான்.
தந்துட்டு பறிக்க மாட்டான். தந்தா எங்களுக்கு தான். ரப்பு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுறது என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு நான் தந்ததுல திருப்தியான்னு கேட்பான். இவ்வளவு தந்துட்டாய் திருப்தி படாம என்ன இருக்கிறான்? இவ்வளவு தந்துட்டேன். அல்லாஹ் சொல்ல, அதை விட உண்ட தரவானா? அதை விட உண்ட தரவா? அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது இறக்கிறேன் என்ற அர்த்தம் என்ன? இனி உங்களோடு எனக்கு கோபமே வராது. எவ்வளவு பேர் வீட்டை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், காரை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், காணியை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், ஆட்சி மாறின உன்னை பதவியில் இருந்து துரத்துறான். அல்லாஹ் தந்த வேலை இல்லை, தந்தா உங்களுக்கு தான். இதுக்கு பிறகு உங்களோட கோபமே எனக்கு இல்லை. இந்த ஹூர்லீன்கள் வாசல்ல இருந்து சொல்லுவாங்களாம், உங்களை இவ்வளவு காலமா எதிர்பார்த்திருந்தோம், எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்தோம். அவங்கதான் இந்த நாளையும் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் 4 விஷயம் உலகத்துல இல்ல, அதனால உலகம் வாழ்க்கை இல்லை என்று. இந்த நாளையும் ஹூர்லீன்கள் சொல்லித்தான் ரிசப்ஷன்ல அந்த இஸ்திக்பாலுடைய இடத்துல நின்று இவரை வரவேற்பாங்க. இன்னலக்கும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா, வாழவே வருகிறீர்கள், இனி மௌத்தாகவே மாட்டீங்க. இன்னலக்கும் மன் தஸிஹு ஃபலா தஸ்குமு அபதா, நீங்கள் எப்போதும் ஆரோக்கியவான்கள், உங்களுக்கு இனி நோயே வராது. சுகரும் இல்ல, கேன்சரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, தலை சுத்துறதும் இல்ல, தடிமனும் இல்ல, காய்ச்சலும் இல்ல. சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தை கைவிட்டு சாப்பிடலும். ஏன்? நோயே இல்லை. நீங்க சந்தோஷமாகவே இருங்க, உங்களுக்கு கவலையே இல்லை, வாலிபனாகவே இருப்பீங்க, வயோதிபம் வராது. இத சொல்லித்தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆக சாதாரண சொர்க்கம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ள 70 ரூம் இருக்கும். இன்னைக்கு 5 ரூம் வச்சாலே வாயால பாக்குறான். 5 ரூம் அல்லாஹ் இவங்களுக்கு கட்டியிருக்கிற 70 ரூம். ஒரு ரூமோட சைஸ் என்ன தெரியுமா? ஒரு ரூமில் 70 கட்டில். ஒரு கட்டில் நீளம் 6 அடி அல்ல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற தூரமா 420 கிலோமீட்டர். பஸ்ல போற ரூட்ல பார்த்தா 420 கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள் 70 போட்டு 70 ரூம்ண்டா அந்த பலஸ்ட சைஸ நீங்க அனுமானிங்க. இதுதான் உங்களுக்கு ரப்பு கட்டியிருக்கிற மாளிகை. அதில் உள்ள பெட்ஷீட்டுகள் எல்லாம் மிக பெருமதியான அந்த பட்டாலான பெட்ஷீட் போட்டிருக்கிறது. ஃபுர்ஷ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு இவ்வளவு தயாரிச்சிருக்கிறான். அங்க போன உடனே ரப்பட விருந்து நடக்கும். விருந்து. யஹூதிகள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு அல்லாஹ் என்ன விருந்து தருவான்? நாங்க நண்பர்களை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்கிறோம், வீட்டுல சாப்பாடு போடுறோம். அல்லாஹ் சொல்றான், வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஓதி இருப்போம் சூரத்துல் கஹ்ஃபில எங்களுக்கு எங்க விருந்து தர போறான்னு சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப் முடிகிற இடத்துல, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யாருக்கு ஈமானும் சாலிஹான அமலும் இருக்குதோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு விருந்தினர் மாளிகையாக இருக்குமா. அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் ஓத வைக்கிறான், இன்பமாக ஓதுங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் அங்க இருக்குது, உங்களுக்கு விருந்து ரப்பு விருந்து போடுறான். யஹூதிகள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் என்ன விருந்து போடுவான்? அபுல் காசிம், ரப்பு என்ன விருந்து போடுவான்? சொன்னாங்க, பலாமுன் வனூனுன், சொர்க்கத்து புட்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த காளை மாட்டினுடைய ஈரலும் இறைச்சும் சொர்க்கத்தில் உள்ள மீன்களினுடைய ஈரலும் கிடைக்குமா. விவரம் தெரியாதவனிடம் அடைய மாட்டிறைச்சி அங்க தாராண்டு. இவன் இங்குள்ள மாட்டிறைச்சி தான் திண்டிருக்கிறான், சொர்க்கத்து மாட்டையாவது கண்டிருக்கிறான். இங்குள்ள மீனாவது தெரியுமா? இந்த பலையா கிளவல்லா கல்லு மீனை விட்டா இவனுக்கு மீனே இல்லை. உலகத்தில் இருக்கிற மீனையே சாப்பிட்டு இல்ல. பாரிஸ்ல நான் ஒரு ஆளை சந்திச்சேன், பிரான்ஸ்ல, எங்க ஸ்ரீலங்கா புள்ள. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறார். அவரை காட்டினார் ஒரு யோகட் கப்புடைய சைஸுக்கு மீனால செய்யற ஒரு சாப்பாடு.
சொன்னார். இப்ப இந்த ஒரு யோகட் கப் மட்டும் 11,000 ரூபாய் ஸ்ரீலங்காக்கு இருக்கு. அவ்வளவு டேஸ்டா மாதிரி யோகட் கப்பட அளவுக்கு 11,000. இப்ப துனியாவில இவ்வளவு ருசியானதாக இருந்தா ரப்பு சொர்க்கத்தில் வைக்கிற மீன் என்ன ருசியாக்குமா? இந்த விருந்த கொடுத்து தான் சொர்க்கத்தில் உங்களோட வேலை ஆரம்பமா. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், பழங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்குதே, இங்க ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அத கடையில போய் தேடணும், பழுத்திருக்குதான்னு பார்க்கணும், அதையும் உருட்டி உருட்டி பார்க்கிறது. இந்தியாவுடைய இன்ஜெக்ஷன் இறக்கிக்கிறான். எடுத்த பிறகும் பயம், கடிச்சா புளிக்குமா, உள்ள அவிஞ்சிருக்குமா? ரப்ப சொல்ற, உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை அங்கில்ல, நாங்க அஜீவாக வச்சிருக்கிறோம், ஆச்சரியமாக வச்சிருக்கிறோம். நீ சாப்பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பா, இங்க வேறு கீழே இருக்கும், கொப்புகள் மேல இருக்கும், பழம் பறிக்க மேல போகணும். சொர்க்கத்தில வேர்கள் மேல இருக்கும், கொப்புகள் கீழே வரும். நீ இருக்கிற சாப்பாட்டு தட்டுக்கே வந்துடும். நீ உண்ட பறிக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வரும். ஒரு கடியில் ஒரு ருசி, அடுத்த கடியில் இன்னொரு ருசி. ஒரே மரத்தில் ஆப்பிள், ஒரே மரத்தில் மாம்பழம், ஒரே மரத்தில் செரி, ஒரே மரத்தில் இது, எல்லா பழங்களும் அதிலே பெறலாம். உனது கையை கட்டிய தூரத்திலே பழங்கள் இருக்குது. குதூஃபுஹா தானியா. அந்த டெக்னாலஜி சொர்க்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி இருக்குதே, துனியால இன்னும் வரல. அந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. அதை பத்தி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் அதை பத்தி எழுதி கொண்டிருக்குது, உலகம் அதை பத்தி ஒளிபரப்பிக் கொண்டிருக்குது. உலகத்தில் இந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த டெலிபோன் எடுங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்படி போட்டு சுத்தணும், அப்பதான் ஒரு போன் போகும். 100 அடிச்சா உண்டு, ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அதுக்கு பின்னால வந்துச்சு அப்படி அமர்த்துறதுன்னு வந்துச்சு. 92 95ஆம் ஆண்டு ஆகிற நேரம் செல்டல் வந்துச்சு. இப்படி செங்கல் கட்டி மாதிரி ஒன்றை கொண்டு போவாரு, அவர் பெரிய ஹாஜியார் ஆயிப்பாரு. அதுக்கு பின்னால் அப்படி அப்படி வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருச்சு, எவ்வளவு வந்துருச்சு. இப்ப ஸ்கிரீன்ல வந்துருச்சு. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்திருக்குது, கண்ணால் அப்படி மேல அசத்துற நேரம் ஸ்கிரீன் மேல போகுது, பனிச்சா கீழே வருது. இன்னும் கொஞ்ச நாளில் இங்க இறங்கினும், அது அங்க இறங்கின பிறகு இங்க வர அவ்வளவு வளர்ந்துட்டு. நீங்க என்னதான் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தால நினைக்கிறத யாருக்கும் வெளியில காட்டிடாது. அல்லாஹ் சொல்ல, அந்த தகவல் தொழில்நுட்பம் அங்க இருக்குது. உனக்கு என்ன ஆசை வருகிறதோ உடனே தயாராகும். நீ பறவையை விரும்புறியா, பறவை மாமிசம், பழம் விரும்புறியா, பழம் இருக்குது. உனக்கு மாற்றிச்சு ஒண்ணுமா, அது இருக்குது. மான் வேண்டுமா, இருக்குது. வாயால கேட்க தேவையில்லை, மனதால நினைக்கிறது தயாராகும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ். மனங்களில் ஆசைப்படுறதில் அங்க இருக்கு, கேட்க தேவையில்லை. இவ்வளவு பெரிய நுணுக்கங்களை ரொம்ப அங்க வச்சிருக்காங்க. அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு. சகோதரரே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நாங்க உங்களுக்கு என்ன வச்சிருப்போம் தெரியுமா? தண்ணி எல்லாம் போத்தல்ல கிணத்துல வராது, பால் எல்லாம் போத்தல்ல டின்ல எடுக்க தேவையில்லை, தேன் எல்லாம் போத்தல் தேன் எடுக்கிறது இல்ல. அங்க உங்களோட மாளிகைக்கு கீழே ஆறுகளோடும். இதை கொஞ்சம் வசதியானவங்க என்ன கட்டுறாங்க, வீட்டுல அப்படி சின்ன ஒரு ஆறு போல கட்டி அதுக்கு மேல கண்ணாடிய போட்டு மீன்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆத்துக்கு மேல நடக்கிறது போல அப்படியும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரப்பு சொல்றான், நாங்க உங்களோட சொர்க்கவாதிகளுடைய சொர்க்கத்துக்கு கீழான 4 ஆறுகளோடு வச்சிருக்கிறோம். ஒரு ஆத்துல என்ன ஓடுது, மிக இனிமையான நீல நிற தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். குர்ஆன் சொல்லுது, இத ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். பழுதாகாத, எவ்வளவு நாள் போனாலும் பழுதாகாத, கிருமிகள் வராத சுத்தமான மதுரமான நீர் ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களோட மாளிகைக்கு கீழால. வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு. இன்னொரு ஆறு ஓடும், பால். எவ்வளவு நாள் இருந்தாலும் அதோட ருசி மாறாது, கெட்டு போகாது, ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன். இன்னொரு ஆறு ஓடும், குடிக்கிறதுக்கு இனிமையான மதுபானம்.
அந்த மதுபானத்தை உலகத்துல குடிச்சிக்க மாட்டீங்க. உலகத்துல மதுபானத்தை குடிச்ச உடனே அது புத்திய பறிக்குது. சிறுவர்கள் கைகொட்டி சிரிக்கிறாங்க, வீட்டில அடிச்சு விரட்டுறாங்க, ஊர் மக்கள் தள்ளி வைக்கிறாங்க. உன்னை பைத்தியகாரனாக்கிற பானம் தான் இங்க இருக்குது, அங்க வச்சிருக்கிறான். புத்திய பறிக்கிற மதுபானம் அல்ல, அது போல இன்பம் வேற நீங்க அடைஞ்சிக்க மாட்டீங்க. அவ்வளவு ருசியான மதுபானம். குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுபானம். ஹதீஸ்ல இருக்குது, யாரு உலகத்துல மதுபானம் பருகி முறையாக தௌபா செய்யாம மௌத்தானார்களோ அங்குள்ள மதுபான ஆத்தில் அவங்களுக்கு கிடைக்காது. ரப்புல் இஸ்ஸத் 4வது ஆத்துல ஓட வச்சிருக்கிறான், சுத்தமான தேன். வஅன்ஹாரும் மின் அஸலி முஸஃபா, சுத்தமான தேன். இந்த 4 ஆறுகளும் உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காட்சியை சிந்தனை பண்ணுங்க, கற்பனை பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். ரப்பு சொல்றான், பறவைகளோட மாமிசம். நீங்க எத்தனை பறவையோட மாமிசம் தின்றிருப்பீங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த பறவைகளை. அவ்வளவு ருசியான பறவைகளோட மாமிசம். ரப்பு சொல்றான், வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன், அவங்க ஆசைப்படுற பறவைகளோட மாமிசமும் அங்க தயாராக இருக்கு. சூரத்துல் வாக்கியா இருக்கு பறவைகளோட மாமிசம். எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க வேலையே செய்ய தேவையில்லை. எங்கட எந்த வேலையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. எங்கட வேலைகள் எங்கட மனைவிமார்கள் செய்ய தேவையில்லை. எங்கட வேலைகளை எங்கட ஹூர்லிங்கள் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு படைப்பை வச்சிருக்கிறான். அவங்க சிறுவர்களாகவே எப்போதும் முடிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட அழகு என்ன தெரியுமா? உங்களோட சொர்க்கத்துல வேலை செய்யற அந்த பிள்ளைகளோட அழகு நீங்க நினைப்பீங்க முத்துகளை வீசி வச்சிருக்கிறோம், அவ்வளவு பசந்த். இந்த காலையிலே ஓதிருப்பாங்க சூரத்து தஹ்ர்ல, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அவர்களை சுத்தி வட்டம் அடிச்சு கொண்டே இருப்பாங்க நிரந்தரமான சிறுவர்கள். இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, நபியே நீங்க அவங்களை கண்டா நினைப்பீங்க முத்துகளை சிதறி வச்சிருக்கிறோம், அவ்வளவு பசந்த். கேட்டுக்கொண்டே இருப்பாங்களா, உங்களுக்கு என்ன தேவை, சாப்பிட என்ன தேவை, குடிக்கிறதுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு தரணும், வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்க சந்தையும் வச்சிருக்கிறானாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது. எதுக்கு? அவிஞ்ச கரட்டையும் பாதி கெட்டு போன தக்காளியும் வாங்குறதுக்கு அல்ல, அங்க சந்தை வச்சிருக்கிறான் மனிதனுக்கு அழக மாத்துறதுக்கு, அழக மாத்துறதுக்கு. மிக அழகாக இருப்பாரு. வெள்ளிக்கிழமை அந்த சந்தைக்கு போய் புதிய அழகுன்னு மாத்திக்கிட்டு வருவாரு. ஹூர்லிங்கள் சொல்லுவாங்க, நீங்க போனதே ஒரு தனி அழகு, வந்திருக்கிறீங்க அதை விட அழகாக. எப்படி அழகு? ஒரு தாபியிட்ட கேட்டாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த இன்பத்தை எனக்கு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, மற்ற எல்லா இன்பங்களும் இருக்கும், உனக்கு கிடைக்காத இன்பம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அங்க ரசூலுல்லாஹ் நிப்பாங்க. நீ விரும்பின நேரம் போய் பார்க்கலாம். வஃபீஹா ரசூலுல்லாஹ், அதுல ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. இப்ப பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த உறவுகள் அங்க பார்க்கணுமோ, யாரை சந்திக்கணுமோ, அடுத்த நிமிஷம் பார்க்கலாம், அடுத்த நிமிடம் கதைக்கலாம். இவ்வளவு பெரிய இன்பங்களை ரொம்ப சொல்லலாம். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாம் ஏன் தயாரிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? இதை தர்றதுக்கு தான் அவங்களோட கட்டுப்பாடாக வாழுங்கன்னு சொல்றோம். காலையில சூரத்து தஹ்ர்ல இதை சொல்றான், இன்னஹாதா, இந்த இன்பங்கள் எல்லாம் கானலக்கும் ஜஸா, உங்களுக்கு கூலியாக வச்சிருக்கிறோம். உங்களை அமல் செய்ய சொன்னது சும்மா அல்ல, உங்களை சிரமப்படுத்துறதுக்கு அல்ல, இந்த இன்பங்களை தர்றதுக்கு தான் உங்களுக்கு அமல் செய்ய சொன்னோம். உங்களை தொலை சொன்னது இத, பாவத்தை விட சொன்னது இதை தர்றதுக்கு, ஹராத்தை பார்க்க வேணும் என்று சொன்னதை தர்றதுக்கு, வட்டியை தொடாது என்று சொன்னதை தர்றதுக்கு, மதுபானம் அருந்தாது என்று சொன்னதை தர்றதுக்கு, பார்வையை தாழ்த்து என்று சொன்னதை தர்றதுக்கு. வகான சாயுக்கும் மஷ்கூரா, நீங்க உலகத்துல தீனுக்காக செய்த அந்த சேவைகள் இருக்குதே, எந்த சேவைகளையும் நாங்க மறந்து போகல, அது நன்றியோடு நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்குது. உங்களோட ஒவ்வொரு அமலையும் நாங்க சுக்குரோட நினைவு கூர்ந்து இதை தர்றோம். சுப்ஹானல்லாஹ். ரப்பு எப்படி தரான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இது இந்த பாக்கியம் கிடைக்குது களிமா கிடைச்சதால.
களிமா இல்லாதவங்க பாருங்க, இந்த நாட்டிலே எங்களை விட 10 மடங்கு மக்கள் இருக்கிறாங்க களிமா இல்லாம. நாங்க ஒரு 28-30 லட்சம் மக்கள் களிமாவோட இருக்கிறோம். இதை தவிர்ந்த 2.5 கோடி மக்கள் இந்த நாட்டில் களிமா இல்லாம இருக்கிறாங்க. சொர்க்கத்தர வாசலை கூட எட்டி பார்க்க கிடைக்காது. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை, மௌத்தாகிற வரைக்கும் அல்லாஹ்வோட கட்டளைகள்ல அப்படியே கட்டுப்பட்டு நடந்து, கூடாது என்று சொன்னவைகளை விட்டு, மனதில் வரக்கூடிய ஆசைகளை தவிர்ந்து அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்டா நிம்மதியான வாழ்க்கை அங்க வாழலாம். ஆகவே இதை அடையறதுக்கு தான் குர்ஆன்ல ரப்பு சொல்றான், உங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போற ஒரு தலைவர் இருக்கிறார், அந்த தலைவர் தான் குர்ஆன். குர்ஆனை நீங்க பிடிச்சீங்கன்னா குர்ஆன் உங்களை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும். ஒரு தாபிஈ சொல்றாரு, நீங்க பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்கிறீங்க காசிக்காக, இதை படிப்பிக்கிறீங்க 4 பேர் பாராட்டுறதுக்காக, இதை படிப்பிக்கிறீங்க மேடையில ஏற்றி அவர்களை பொன்னாட போத்துறதுக்காக. உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்க, அல்லாஹ் விரும்புற மாதிரி ஓதுறதுக்கு படிச்சு கொடுங்க, குர்ஆனை மனப்பாடமாக்கி கொடுங்க, குர்ஆனை பயமில்லாம நீங்க பிள்ளைகள கையில கொடுங்க, குர்ஆன் அவங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போகும். புத்தியுள்ள தகப்பனது செய்வார். குர்ஆனை கொடுங்க பிள்ளைகளுக்கு, குர்ஆன் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும்.